ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம். உங்களோட தீராத கடனும் காணாமல் போகிறதுக்காக செவ்வாய்க்கிழமை இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க. அது என்ன வழிபாடுன்னு இப்போ பார்க்கலாங்க. கடன் பிரச்சனை என்பது ஒருவரோட உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தள்ளிவிடுகிறது. பிறவி பெருங்கடன் என்று கூட முன்னோர்கள் சொல்வார்கள். நம்மளோட பிறவியே ஒரு கடன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கண்டிப்பாக கடன் வாங்குகின்றனர். அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் திணறி போயும் விடுகின்றனர். கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத பொழுதும், தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் பொழுதும் தான் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் இந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகளையும் நம்ம மாட்டிக்கிறோம். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சாலே போதுங்க. ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது. அடைக்க முடியும் அப்படின்னா மட்டும்தாங்க, அதுவும் அவசியமான செலவுக்காக மட்டும்தாங்க நம்ம கடன் வாங்கணும். நம்முடைய கடன் பிரச்சனையை தீர நம்முடைய முன்னோர்கள் பல பரிகாரங்கள் கூறியிருக்காங்கங்க. அவசிய தேவைக்காக நம்ம திங்கட்கிழமையில கடன் வாங்கலாம். செவ்வாய்க்கிழமையில கடனை அடைக்கலாம். கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாவே ருண விமோசனரை நம்ம வழிபடலாம். பைரவர் வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்க்கும். 27 மிளகுகளை ஒரு சிறிய வெள்ளை துணியில் வச்சு மூட்டையாக நீங்கள் கட்டிக்கோங்க. அதை நீங்கள் தூங்குறதுக்கு முன் உங்களோட தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு இந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு நீங்கள் போகணும். அங்கு பைரவர் முன் நின்று ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை அது நனைத்து நீங்கள் வைத்து தீபம் ஏற்ற வேண்டுங்க. பைரவருக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செஞ்சுட்டு வரணுங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள்லேருந்து விரைவில் தீர்ந்து கடன்கள் தீர்ந்து உங்களோட மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்குங்க. தீபம் ஏற்றும் போதே கடன் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணுங்க. கடன் பிரச்சனை தீர செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பரிகாரம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அதே போல் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அதே மாதிரி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வருகிறதுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. அதன் பின்பு 3 கைப்பிடி அளவு கல்லுப்பை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. புதிய கல்லுப்பு பாக்கெட்டுகள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களோட பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் 3 முறை உங்களுடைய உள்ளங்கையை நிரப்பி கல்லுப்பை கிண்ணத்திலிருந்து எடுத்து அதை மஞ்சள் துணியில் நீங்கள் வைக்கணுங்க. 3 கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கைகளால் எடுக்கும்போது கடன் சுமை கரைந்து போக வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும். இவ்வாறாக மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மஞ்சள் துணியில் உப்பை வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டி இந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாரோட பாதங்களை வச்சு நீங்கள் விடணுங்க. 1 வாரம் வரைக்கும் கல்லுப்பை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு நீங்கள் கரைக்கணுங்க. குறிப்பாக மஞ்சள் துணியில் கட்டியிருக்கும் கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கைகளால் எடுத்து 3 முறை தண்ணீரில் போட்டு உங்களோட கடன் கரைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே செய்யணுங்க. உப்பை கரைத்து இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல நீங்கள் விட்டுணுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கடனும் உங்கள் தண்ணீரில் எப்படி அந்த உப்பு சீக்கிரம் கரைந்து போகுமோ அது மாதிரி சீக்கிரமாக கரைந்து போகுங்க. உங்களுக்கு நான் சொன்ன இந்த 2 பரிகாரத்தில் எந்த பரிகாரத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கோ அந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. உங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும், பண பிரச்சனைகள் தீரும், உங்களோட குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.